பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இதனால் நம்முடைய காலை மன்னாவினுடைய தலைப்பு ஆண்டவரை எப்படி புரிந்து கொள்வது. அநேக நேரங்களில் நமக்கு ஆண்டவரை பற்றி புரிந்து கொள்ளவே முடியல, அப்படி தானே? ஏன்னா நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை என்னும் ஒரு சந்தேகம். ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை? நான் நீதிமானாக இருந்தும் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சோதனைகள்? ஏன் ஆண்டவர் துன்மார்க்கனை வாழ விடுகிறார், நீதிமானை தண்டிக்கிறார்? ஏன் பரிசுத்தவான்களுக்கு இப்படிப்பட்ட ஆபத்துகள் நடக்கிறது? ஏன் நல்ல மனுஷங்களுக்கெல்லாம் இப்படி சம்பவிக்கிறது? அக்கிரமக்காரன் அவன் சந்தோஷமாக இருக்கிறானே. இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு விடை தெரியாத பதிலாக அநேக நாட்களாக இருக்கிறது. அப்போ நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரை சில நேரங்களில் ஆண்டவர் ஏன் அமைதியாக இருக்கிறாரு, அவர் ஏன் கிரியை செய்ய மாட்டேங்கிறாரு, அவர் ஏன் தண்டிக்க மாட்டேங்கிறாரு, அவர் ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு, இப்படிலாம் பல கேள்விகள் இருக்கும். அப்போது இதுக்கு என்ன தீர்வு? அப்போ நாம் ஆராதிக்கும் ஆண்டவரை நாம் புரிந்து கொள்வது எப்படி என்று சொல்லி பார்ப்போமே. ஆனால் உதாரணத்துக்கு ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு மனிதனோடு அநேக ஆண்டுகளாக தூரத்திலிருந்து பழகுகிறீர்கள். அவர் ஒரு 10 வருஷமாக ஒருத்தர் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அவரை நீங்கள் ஃபோனில் பேசியிருப்பீங்க அல்லது எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. ஒரு எப்போமாவது ஒரு தடவை ஃபோன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுவீங்க, அவ்வளோதான். ஆனால் அவர் அவங்களுக்கு 10 வருஷமாக தெரியும். சும்மா அந்த அவருடைய பேச்சுவார்த்தையில் நீங்கள் அவரிடத்தில் என்ன புரிந்து கொண்டீர்களோ அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். அந்த நபரை குறித்து நீங்கள் ஆழமாக அறிய வேண்டும் என்று சொன்னால் அந்த நபரோடு நீங்கள் இருக்க வேண்டும். அவருக்கு அருகாமையிலே நீங்கள் இருந்து அவருடைய எல்லா நடவடிக்கைகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் எப்படிப்பட்டவர், அவர் கோபக்காரரா இல்லை சாந்தமானவரா, அவர் தாராள மனசுள்ளவரா இல்லை பிசினித்தனம் கொண்டவரா, இல்லை அவருடைய தன்மைகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். உதாரணமாக ஒரு கணவன் மனைவி திருமணமாகி ஒரு 20 வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் கணவனுக்கு மனைவியை பற்றி எல்லாமே தெரியும், மனைவிக்கு கணவனை பற்றி எல்லாமே தெரியும். அவர் என்ன சாப்பிடுவார், எத்தனை மணிக்கு படுப்பார், எதை விரும்புவார், எதை அவருக்கு பிடிக்காது என்றெல்லாம் தெரியும் தானே? அதுபோல தான் நம்முடைய ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் ஆண்டவரோடு நெருங்கி பழக வேண்டும், ஆண்டவரோடு க்ளோஸாக இருக்கணும், ஆண்டவரை அதிகமாக எப்பவும் தேடணும், அவர் கூடவே இருக்கணும். அப்போது நீங்கள் ஆண்டவரை பற்றி நீங்கள் தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவர் நமக்கு தந்த வேத வசனங்களை நீங்கள் வாசிக்கணும். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் கிடையாது. பைபிளில் நமக்கு தேவையான எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குது. வேத வசனத்தை நீங்கள் வாசிக்க உங்களுடைய சந்தேகங்கள்லாம் தீரும். ஜெபிக்க 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 உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளும் மாறும். ஆகையினால நீங்கள் சந்தேகத்தோடு வாழணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவரை முதல்ல நல்லா தெரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு முறை சீஷர்களிடத்தில் கேட்குறார், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்பொழுது பேதுரு எல்லாரும் ஒன்று சொன்னார். சிலர் எரேமியா, சிலர் எலியா, மோசே அப்படிலாம் சொல்லும்போது பேதுரு மட்டும் சொல்கிறார், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், இதை மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலப்பா, பரலோகத்தின் தேவன் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ பேதுரு மட்டும்தான் ஆண்டவரை சரியாக தெரிந்து கொண்டிருந்தார். காரணம், எப்பொழுதும் பேதுரு அவரோடு கூடவே இருந்தார். கண்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால், அவரை புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் அவரோடு கூட இருங்க, நெருக்கமாக அவரோடு பழகுங்க, அவர் அதிகமாக தேடுங்க, அவர் அதிகமாக நேசிங்க, அவர் நமக்கு தந்த வேதத்தை அதிகமாக நீங்கள் வாசிங்க. உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்கள் அதனாலே தீரும். அப்பொழுது அவரை நீங்கள் நல்லா புரிந்து கொள்வீங்க. அவரை குறித்த எந்த சந்தேகமும் உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெபம் வாழ்க்கை மாறும், உங்களுடைய விசுவாச வாழ்க்கை மாறும், உங்களுடைய நம்பிக்கை வளரும், நீங்கள் மற்றவங்களுக்கு தெளிவான ஆலோசனை கொடுக்க முடியும். எனவே இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதிலை புரிந்து கொள்ள தேவனண்டை நெருங்கி வாருங்கள். தேவனை யார் என்று புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்மோடு நெருங்கி பழகி உம்முடைய அன்பை நாங்கள் உணர
நம்முடைய தன்மையை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை செய்யும். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து விடும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பொல்லாப்புக்கு தீமைக்கு ஆபத்துக்கு விலக்கி கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.